இது போன்ற வீடியோக்களை பார்க்க ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணும் ஒவ்வொரு லைக்கும் மற்ற நண்பர்கள் பார்க்க உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீட் மற்றும் ஜேஇக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாணவ செல்வங்களுக்கு ஆசிரியரின் அன்பு வணக்கம். தற்பொழுது ஒரு வினா. இஃப் the error is measuring the radius of the sphere is 2% and that the measuring its mass is 3%, then the error in measuring the density of the material of the sphere is. ஒரு கோளத்தின் ஆரம் அளவிடுதல் ஏற்படக்கூடிய பிழை 2%, நிறைய அளவிடுதல் ஏற்படக்கூடிய பிழை 3% அப்படின்னும் எடுத்துக்கிட்டோம்னா அடர்த்தி அளவிடுதல் ஏற்படக்கூடிய பிழை என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ டென்சிட்டி அடர்த்தி ஈக்குவல் டு ரோ ஈக்குவல் டு M/V. எம்னா மாஸ் பை வால்யூமுக்கான சமன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3 πr³ இதான் வால்யூமுக்கான சமன்பாடு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், சமன்பாடு எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ ஈக்குவல் டு இந்த 3 மேலே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ 3m/4πr³ 3m/4πr³ தான் சமன்பாடு. இதை எரர் சமன்பாடாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டெல்டா ரோ டிவைட் பை ரோ இன்ட்டு 100 ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 3 4π இதெல்லாம் கான்ஸ்டன்ட். இவங்க என்ன அளவிடும்பொழுது ஏற்படக்கூடிய பிழை எதில் மாசுலேயும் ரேடியஸில் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம இதில் கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ டெல்டா எம் டிவைடட் பை எம் இன்ட்டு 100 ப்ளஸ்ஸு இங்கே r³ இருக்கு இல்லையா, r³ டிவைடட் பை இருக்கிறதுனால பையை பற்றி கவலைப்பட வேண்டாம். r³ இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா அது க்யூபுக்கு முன்னாடி போட்டுக்கணும். 3 இன்ட்டு டெல்டா r/r இன்ட்டு 100 இதுதான் சமன்பாடு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, டெல்டா m/m அதாவது m நிறைய அளவிடுதல் ஏற்படக்கூடிய பிழை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% பிழை. நிறைய அளவிடுதல் ஏற்படக்கூடிய பிழை 3%. ஸோ இது 3% கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ரேடியஸ் ஆரம் அளவிடுதல் ஏற்படக்கூடிய பிழை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2%. இங்கே ஏற்கனவே ப்ளஸ்ஸு இந்த அப்படியே 3 போட்டுக்கிறோம் இன்ட்டு 2%. ரைட்டு. இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% ப்ளஸ்ஸு 3 6% ஈக்குவல் டு 6 3 9%. இப்போ விடை என்னென்னா இதுக்கு 9% தான் சரியான விடை. இப்போ இந்த 9% எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் இதுக்கு சரியான விடை. புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி எரர்ஸில் வினாக்கள் மிக எளிமையாக நம்மளால் தீர்க்க முடியும். இது போன்ற பல வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் உங்கள் நண்பர்களுக்கு பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.